friends, welcome to Sibi's Health and Beauty channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வெறும் அரிசியையும் தண்ணீரையும் மட்டுமே வச்சு நம்மளுடைய ஸ்கின்னை எப்படி க்ளோ ஆக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த அரிசி தண்ணீரை அதிகமாட்டு அழகுக்காக பயன்படுத்துறவங்க கொரியர்கள் தான். இவங்க அதை காலங்காலமாட்டு தன்னுடைய அழகுக்காக இதை பயன்படுத்திட்டு வர்றாங்க. அரிசி ஊற வச்ச தண்ணீரை பயன்படுத்துறதுனால என்னதெல்லாம் நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாம். அரிசி கழுகுன தண்ணீரை பயன்படுத்துறதுனால முகத்தில் காணப்படக்கூடிய பெரிய தோல் துவாரங்களை அது சுருங்க வைக்குது. மோஸ்ட்லி இந்த லார்ஜ் ஸ்கின் போர்ஸ் எதனால ஏற்படுது அப்படின்னா, ரொம்ப ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி தோல்கள் காணப்படும். இந்த லார்ஜ் ஸ்கின் போர்ஸ் மோஸ்ட்லி ஜெனட்டிக்ஸ்னால பாரம்பரியாட்டு வரக்கூடியதாகவும் இருக்கலாம், இல்லைன்னா நம்மளுடைய உடல்ல ஏற்படக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ்னால கூட ஆகலாம். அதிகமா சூரிய ஒளியில நிக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி தோல்கள் காணப்படும். நம்மளுடைய தோல்ல கொலாஜன் ப்ராடக்ட் ரெடியூஸ் ஆகும் போதும், நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய உடம்புல இல்லாத போதும் இந்த மாதிரி தோல்கள் காணப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்கின் போர்ஸ் விரிஞ்சு கொடுக்கும் போதே நம்மளுடைய முக அழகு பொலிவற்று போயிடுது. இதை சரி செய்யறதுக்கு நம்ம அரிசி தண்ணீரை பயன்படுத்தினாலே போதும். ரைஸ் வாட்டர்ல அதிகமாட்டு ஆஸ்ட்ரின்ஜென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் காணப்படுது. இது தோள்கள்ல காணப்படக்கூடிய இந்த லார்ஜ் ஸ்கின் போர்ஸை ரெடியூஸ் பண்ணி நார்மல் சைஸுக்கு கொண்டு வருது. அடுத்ததா இந்த ரைஸ் வாட்டர் நம்ம பயன்படுத்துறதுனால நம்மளுடைய அன்ஈவன் ஸ்கின் டோனை லெண்ட் ஆக்குது. நார்மலாட்டு ஈவனா நம்மளுடைய ஸ்கின் டோனை அது பிரைட் ஆக்க ஹெல்ப் ஆக்குது. நம்மளுடைய ஸ்கின்னுக்கு தேவையான ஹைட்ரேஷனை கொடுத்து சன் டேனை ரிமூவ் பண்ணுது. இதனால வெயில் காலத்துல ஏற்படக்கூடிய முக கருமை நிறத்தை மாக்கி நம்மளுடைய முகத்தை எப்பொழுதும் பொலிவா வச்சுக்கிறதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லைங்க, நீங்க தினமும் ரைஸ் வாட்டரை பயன்படுத்திட்டு வரும்போது உங்களுடைய இளமையான முகத்தோற்றத்தை நீங்க தக்க வச்சுக்கலாம். ரைஸ் வாட்டர் நம்மளுடைய ஸ்கின்னோட pH லெவலை பேலன்ஸ் பண்ணுது. இதுல அதிகமான ஃபெருலிக் ஆசிட், அலன்டோனின் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாகவே காணப்படுது. ஸோ இந்த ரைஸ் வாட்டர்ல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் முதுமை தோற்றத்தினால நம்மளுடைய முகத்தில் காணப்படக்கூடிய முக சுருக்கங்களை நீக்கிறதுக்கும், இளமை தோற்றத்திற்கு தேவையான முகத்தில் காணப்படக்கூடிய எலாஸ்டிசிட்டி, ஒரு நல்ல யூத்ஃபுல் கம்ப்ளெக்ஷனை கொடுக்கறதுக்கு தேவையான கொலாஜன் உற்பத்தியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் இந்த ரைஸ் வாட்டர் நமக்கு உதவியாக இருக்குது. அடுத்ததா இந்த ரைஸ் வாட்டரை நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, நம்மளுடைய முகத்தில் காணப்படக்கூடிய அக்னி மற்றும் இன்ஃப்ளமேஷனால வரக்கூடிய முகப்பருக்கள், ஹார்மோன் சேஞ்சஸ்னால வரக்கூடிய முகப்பருக்கள், இதை போக்குறதுக்கு கூட இந்த ரைஸ் வாட்டர் ரொம்பவே உதவியாக இருக்கும். ரைஸ் வாட்டரில் காணப்படக்கூடிய ஃபெருலிக் ஆசிட், அலன்டோனின் நம்மளுடைய முகத்தில் காணப்படக்கூடிய அக்னி, இன்ஃப்ளமேஷன், ரெட்னஸ் இது எல்லாமே சரி செய்வதற்கு முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்ததா நீங்க உங்களுடைய ஸ்கின் ரொம்பவே க்ளோ ஆகணும், ரொம்பவே பிரைட் லுக்கை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க விரும்பினீங்கன்னா கூட இந்த ரைஸ் வாட்டரை நீங்க தினமும் யூஸ் பண்ணிட்டு வரலாம். ரைஸ் வாட்டர்ல இனோசிட்ரால் அப்படிங்கிற கண்டென்ட் அதிகமா காணப்படுது. இந்த இனோசிட்ரால் கண்டென்ட் தான் நம்மளுடைய தோள்கள்ல அதிகமா மெலனின் ப்ரொடக்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கு உதவி செய்யுது. ஸோ நம்மளுடைய தோள்கள்ல மெலனின் ப்ரொடக்ஷன் ரெடியூஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஸ்கின்னு ரொம்பவே பிரைட்டாகவும் ஈவன் ஸ்கின் டோன்லையும் காணப்படும். இவ்வளோ நேரம் இந்த ரைஸ் வாட்டர் நம்மளுடைய முகத்திற்கு, நம்மளுடைய அழகை கூட்டுவதற்கு எப்படியெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத பார்த்தோம். இனி இந்த ரைஸ் வாட்டரை முறையாக நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைஸ் வாட்டர் நம்ம 2 முறையில் நம்ம பயன்படுத்தலாம். ஒன்று பாயிலிங் மெத்தட், இன்னொன்று சோக் மெத்தட். அதாவது பாயிலிங் மெத்தடுனா அரிசியை கொதிக்க வச்சு கஞ்சி தண்ணீராக பயன்படுத்துறது. சோக் மெத்தடு நம்ம அரிசியை ஊற வச்சு வரக்கூடிய தண்ணீரில் பயன்படுத்துறது. முதல்ல நம்ம பாயிலிங் மெத்தடை பார்க்கலாம்.
பாயிலிங் மெத்தடை யூஸ் பண்ணுறதுக்கு முதல்ல 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பு அளவு யூஸ் பண்ணி அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்போடைய 2 மடங்கு அளவுக்கு நீங்கள் தண்ணீர் சேர்த்து அந்த அரிசியை கொதிக்க வச்சுக்கோங்க. அரிசி நல்லா கொதித்து வந்த பிறகு அந்த தண்ணீரை வடிகட்டி ஒரு டம்ளரில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வடிகட்டின தண்ணீர் நல்லா ஆறின பிறகு நீங்கள் ஒரு க்ளீன் கிளாஸ் கண்டெய்னரில் ஊற்றி நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் வச்சாலே போதும். கரெக்டாக ஒரு 12 மணிலேருந்து 24 மணிக்கூர் கழித்த பிறகு நீங்கள் இந்த தண்ணீரை உங்களுடைய முகத்திற்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது 2வது மெத்தடு சோக்கிங் மெத்தட், அதாவது அரிசியை ஊற வைத்த தண்ணீரை பயன்படுத்துறது. இந்த முறையில் பயன்படுத்துறதுக்கு நீங்கள் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த டம்ளர் அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ அதே டம்ளர் அளவுக்கு டபுள் மடங்காட்டு தண்ணீரில் அதை ஊற வச்சுக்கோங்க. அரை மணிக்கூர் அது ஊறினா போதும். அப்புறமா அந்த ஊற வைத்த தண்ணீரை வடிகட்டி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் வச்சுக்கோங்க. இந்த கண்டெய்னரையும் நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சாலே போதும். ஒரு 2 நாள் கழித்து அந்த தண்ணீர் நல்லபடியாக நொதித்தல் முறை, அதாவது ஃபெர்மெண்டேஷன் ஆகி இருக்கும். இந்த தண்ணீரை நீங்கள் ஃபேஸுக்கு டைரெக்டாக யூஸ் பண்ணி வரலாம். இந்த 2 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தடை நம்ம பயன்படுத்தினா போதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.